ஏமாது தமக்கை நாடு மச்சநாடு. எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? மீன் மொத்தம் மேல இருந்து கிடக்குதுங்க. மீன் கரையேறி மேயுமா? ஆமா. அது யாரும் பிடிக்க மாட்டாங்க. பிடிச்சா தண்டனையா? தண்டனை உண்டு. மீண்டும் ஆமா கல்லு போகுமா? ஆமா. அப்ப எவ்வளவு தண்ணி வேணும் இருக்கணுமா? கண்டிப்பாங்க. தண்ணி இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. என்ன தண்ணி? குடிக்க தண்ணி தான். சரி, நாடு அழகாக குறையில்லாம இருக்குது. ஆமாதியா செம்முனுக்குதுடா. ஆமாங்க. நாட்டு மக்களும் குறையில்லாம இருக்கிறாங்க. தெளிவாகிறாங்க. ஆமா. அழகா இருக்குது. அரண்மனைக்கு வந்துட்டு ஆமா அரசவையிலே மாமா இருக்கா? மாமா இல்ல, உங்க அக்கா மட்டும் தான் இருக்குது. ஆமாங்க. குழந்தைங்க இருக்குதா? இல்லையா, பாடசாலை போயிடறாங்க. பாடசாலை போயிடறாங்க. நல்ல நேரம் பொறுமையா இருக்குறாங்க. நம்ம தனிமையா? ஆமா. அக்கா மட்டுமா? அக்கா மட்டும் இருக்குது. சரி, நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். போய் வாங்க. புரியுதா? இப்படி டேய் எங்க அக்கா என்ன உங்களுக்கு கால் வலிக்கும். என் கால் வலிக்குதுடா. ஆமா, அந்த அளவுக்கு பாசம். பாசம் நமக்கு. தம்பி பெருமையா இணைவோ பெருமையாக நல்ல அன்பா என்னை வளர்த்து ஆமாப்பா தாய்க்கு நிகராக விளங்கும்படியான அக்கா. சொல்லு தம்பி. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. எனக்கு நப்பா குறை இருக்குது. ஆளை பத்த எடுத்து என் உடலையே புடிங்கி கொடுத்த மாதிரி எங்க மாமனுக்கு போல தான் தெரியுது. நீ போல தெரியுது. போலா உடல் இல்லாம அக்கா தம்பி சாப்பாடுலாம் நல்லா போடுறாரா மாமா? நாட்டுக்கே நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன சாப்பாடு குறை இருக்கு போது இல்ல ஆளு எழுச்சி மாதிரி இருக்கிறியே. இல்ல ஜாயிட்லாம் லூஸ் ஆகுதாக்கா? அம்மா எலும்புல சொல்லுவாங்க. சரியா கவனில சொல்லி கைத்தா மாட்டோம். ஐயோ மாமா குறை இல்லாம வச்சுக்கிறாரு. சாட்சி மொழி ஏன் தெரியுமா? அறியாத பசங்களுக்கு பொண்ணு கொடுத்தா வைங்க பாத்துக்க மாட்டான். ஆமா. வயசானு கொடுத்து பாரு, பொறுப்பா பாத்துப்பாங்க. தங்க மாதிரி பாத்துப்பா. கொடுக்கிற பொண்ணு அப்படியே இருக்கும். கொலையே கொலையாது. அப்படியே இருக்குமா? பாத்தீங்கன்னா இருக்கும். அதனாலதான் வயசானுக்கு கொடுக்கணும். அக்கா கொடுத்தேன். வயசானு கொடுத்துன்னு சொல்லி காட்டுறேன் என் தம்பி. அக்கா தம்பி மாமா எங்கே? அரசாப்பேட்டையில் இருக்கின்றார்ப்பா. அரசாப்பேட்டை குழந்தைங்க பாடசாலைக்கு போயிருக்குது. அப்படியா? ஆமா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா எந்த விதம் நல்லா இருக்கும். பார்த்துட்டாய் அந்த வேலை முடிச்சுட்டு நாட்டில் ரொம்ப வேலை இருக்குது. அப்படியா? ராஜானா கொஞ்சமா வேலையா இருக்கும். நிறைய கேஸ்லாம் இருக்குது. என்னென்ன கேஸ்? சாதா கேஸ். யார் மேல? ஆயா விஸ்து கேஸ். நீதான் போய் தீர்த்து வைக்கணும். ஓஹோ அதுபடியா? மாத்திட்டான் பத்து மாத்திட்டான். கேள்வியை கருப்பாய்ச்சது முருங்காத்துறது எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் நீங்கதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஆமா ஜட்ஜ்மெண்ட். புரியுதுங்க. நல்லது. ஆகையால் மாமா வந்தா என் தம்பி வந்து போல சொல்லிடுங்க. அப்படியா? தம்பி இருப்பா. நாம ஏண்டா
தம்பி இப்பதான் வந்தான் ரொம்ப நாள் கழிச்சு. யாரோ சாப்பிட்டு போறாங்க. வந்து ஒரு நாள் கூட சாப்பிடாம அக்கா உன்னை பார்த்துட்டேன் நான் புறப்படுறேன்னு சொல்றானு. ஆமாமா என் மனசு கேட்குமாடா தம்பி அனுப்போ. வந்தாரு பாவம். தம்பி பெரியவிழா போறது கொஞ்சம் புத்தி கிடையாது. என்னாச்சு? வீட்டுக்கு யாரா வந்தா முதல்ல என்ன கொடுக்கணும்? பால் கொடுக்கணும். பாலை பாலடா முதல்ல கொடுப்பாங்க. தண்ணி குடுறா சரி. தண்ணிடா பாவி. பால் குடுறா பால். குடுறா. தம்பி கொஞ்சமா நான் எதற்கே வரலாம். மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அவங்கலாம். அக்கா கிட்ட கொடு. அக்கா வந்த பாசத்துல உன்னை பார்த்து தண்ணி கொடுக்கணும்னு மறந்துட்டேன். இந்தப்பா தண்ணி சாப்பிடுப்பா. நீண்ட நாள் பிறகு தாய்க்கு இந்த அக்கா கையில பால் கொடுத்து தண்ணி தண்ணி தண்ணி. தண்ணி கொடுத்தா தவறுது. அன்பாக கொடுத்த ஜலம் ஆமா தவறுது. ஒரு வேளை இப்படிதான் தவறு விடுவோமா? யாருக்கு தெரியும்? 100 மணி போயிட்டு வேற தண்ணி கொண்டாடா பாய். போடா வேற கொண்டாடா. அக்கா தம்பி எஜமான் போனடா பாய். அது எங்கன்னா கோல் படி இல்லாம தண்ணி வாங்கி குடிக்கிறது. இல்லையா? சரி என்ன வரணும்? மூவர்ணம். மூவர்ணம். என்ன மதம்? தானன்ற மதம். தானா அடிக்கணியோ? ஆமா. என்ன பயிரு? பச்சை பயிறு. என்ன வர்க்கம்? அடங்காத வர்க்கம். சரி கொடு. என்ன ரூபாய் இதுங்க எல்லாம் தண்ணி வாங்கி கொடுங்க. சரி சரி எப்படி வையா யோவா குட்ரா வையா கீயா வெயிடானது முன்னாடி வைக்கிறது நமக்கு கௌரவம். ஏண்டா நீ ஒரு பல பாட்டுற என்ன வந்து கேட்டுக்கிற? அதை நான் கையில் தொட்டினா எனக்கு எம்மா பேர் தீட்டு வரும். நீ என்ன ஜாதியோ ஆச்சாயம் பாட்டி ஏது ஜாதியோ உங்க கையில் நான் வாங்கணுமா? இவனை கேட்டதே தப்புப்பா. தண்ணி நான் என்னடா இது? ரபியா ஓ இன்னும் என் ஜாதி தூக்கு மாட்டி தொங்க விட்டு வச்சுக்கிறேன். இப்படித்தான் தொங்கணும். என்ன பண்ணிட்டு இருப்பியா? வீட்டுக்குள்ள எடுத்து போக மாட்டேன். ஒரு வெக்கு போற கொளுத்துவேன். வெக்கி போறா எத்தனை சாமி இருக்கணும்? இல்ல மொத்தமா ஒரு 100 சாமி இருக்கிற வெக்கி போறல அதுல போட்டு இந்த சொம்பு நடுப்புற போட்டு தீச்சி கழுவி எதுவுமே அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். பாத்ரூம்ல சூத்து கழுவி எடுத்து போய் வைப்பேன். அம்மா சீட்டாப்பா நானு. நீ பின்ன என்ன கேக்குற? சரி ஐயா ஜமீன்தார் புள்ளிய போய்க்கோ. ஓ என்ன பண்றது? அக்கா சொல்லுமா தம்பி புறப்படுது. மாமா வந்தா நான் வந்தா சொல்லுதுங்க. வேணாண்டா வேணாண்டா இருடா தம்பி. என்ன இன்று தங்கி நாளை செல்லலாம் அல்லவா? இன்றிருந்து நாளை போவா என்று அன்பு கட்டளை. ஏன்னா கோயிலுக்கு பாதம் சரி போயிடுது. பார்க்கலாம். அக்கா கோயில் நானும் பார்க்கல. அக்கா பொண்ணு பாக்கல. மாமாவையும் பார்க்கல. ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்று இருக்கிறேன். ஆனா போயிட்டு வெடி போடுவேன். நீ போடு சீக்கிரம் போடு. அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். ஆமா பார்க்கலாம். எனக்கு முன்ன நீ போட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ சாமி நீ டிஃபன் காசு கொடுத்தாதான் நான் போக முடியும். இதோட தாண்டா வண்டி ஓடிங்க எல்லாம் பெட்ரோல் போடல. சரி நான் நந்தவனத்துக்கு போய் வரேன். அருமையா அழகா செய்து போயிட்டு வரேன். ஒருவேளை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் நான் சாக்கா கையில சாப்பிட்டேன். ஆமா புரியுதா? உண்மை அம்மா அருமையா சமைப்பாங்க. அதனால சமையல் நல்லா செய்து வைக்கிறேன்பா. ஆகட்டும் வருகிறேன். தம்பியா வந்து விட்டான். வந்துட்டேன். தம்பிக்கு உணவு சமைக்கணும். ஆமா ஆனால் நான் அனுதினமும் நந்தவனம் சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து செய்வது வழக்கம் அல்லவா? நீ ஏன் போன? நான் போக முடியாதுப்பா. நீ ஏன் போனோம்? யாரு இருக்கிறாங்க? அதான் புதுசா ஒரு பெண் வந்து. ஆமா இல்ல ஏண்டா நம்ம வீட்டுக்கு பணி பெண் வந்திருக்கிறா. ஆமாமா அவள் அழைச்சிட்டு வந்தா நந்தவனம் போக சொல்லலாமே. கூட்டுனாப்பா. அம்மா வேலை இருக்குதுமா. அம்மா எனக்கு கிரகத்துல கொஞ்சம் நிறைய வேலை எல்லாம் இருக்குது. அந்த தினம் நான் தான் நந்தவனம் சென்று மலர்களை பறிப்பேன்.
இன்றைய தினம் என்னால் செல்ல முடியாது. நந்தவன சென்று மலர்களை பறித்து வருவீங்க. ஆமா, ஆனா இன்று என்னால போக முடியாது. ஆனா நீ போயிட்டு அந்த மலர்களை பறிச்சுனுவாம்மா. அம்மா என்ன நான் பார்த்து தடை கிடையாது. தடை இல்லை. நானும் புதிதாக வந்தவள். ஆமா. எனக்கு எந்த நந்தவனும் தெரியாது. ஆமா, அதே போல உங்களுக்கு ஏற்ற மலர் என்னன்னு தெரியாது. அப்படியா? கூட யாரா துணைக்கு அனுப்பினால் துணைக்கு தானே. நீ கவலைப்படாதம்மா. என்னம்மா உனக்கு துணையாக என் மொண்டாட்டி அனுப்புறேன். ஏண்டா என் மனைவி நீயே ஒரு வம்பு. உன் மொண்டாட்டி என் மொண்டாட்டி நல்லவம்மா, பக்குமானவா, அழகா ஆசின்னு போவா. ஒரு நந்தவனத்தை காமிப்பா, நீ மலர்களை பறிச்சுன்னு வரலாமா. நல்லா அந்த பார்த்து அனுப்புங்கம்மா. நல்லவங்களா தான் பார்த்துட்டே உன் மனைவி நல்லதான்றா. இப்பயே கூப்பிடுறேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வரையாமா. என்ன மரியாதை என்னடா பையாவும் என்னடா அது எருமாடு கட்டு தாய் கட்டுனா அகிலாண்டு பிரம்மாண்ட நாயகி பையான்னு போதே ஒரு நாளைக்கு நீ கொஞ்சம் வெளியே வந்து மூஞ்சி போய் காட்டேன். ஜாக்கெட் இல்ல கட்டி போது வாடி. மூடி முதல்ல மூடி குத்து நாய் நாய்க்கு போடு மூடு. மூட்டுக்கார் நீ மரியாதை பண்ணு. அழகான பொண்ணு. ஆமா பொண்ணு காணாம பொண்ணு என்கிட்ட இருக்கிறது தன்மான ஒண்ணு. இது ஒண்ணு சமானம். அது கல்யாணம் ஒண்ணு பிடிச்சி. வீட்டுக்காரனுக்கு மரியாதை என்ன யாராருதான் கேட்டாங்க தெரியுமா? போயும் உன்னை கட்டிக்கின்னு நான் பண்றேன் பாரு. அட பாடி இவன் வந்தா நான் குடிச்சுட்டு கவுந்தடிச்சு பார்த்துக்கிறான். நான் ஐயோ நான் கவுந்தடிச்சு பார்த்தா நீ நிமிந்து பாரு. நீ பைத்தியக்காசிய நீ கவுந்தடிச்சு வீந்து போறியாடா குடிச்சுட்டு. சரி அப்ப என்ன விட வேற யாரெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க அழகான பொண்ணு அழகான பொண்ணு என்ன அண்ணாதுவரைக்கே கேட்டாங்க. அம்மா பொம்பளை வயசு வச்சு அப்பெல்லாம் இந்த பூ வரல. இப்ப பாரா இந்த மல்லிப்பூ இது கூட லாய் வச்சுக்கிறாங்க. வெயில் தேசத்தில் போடுவாங்க. நாய்க்கு வச்சிருந்தாங்க. கேட்டாங்க வேற யாரும் கேட்டுக்கிறாங்களா? என்ன நினைச்சுக்கிறியா? அந்த ஆளு பொடி போறாருன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கலை. பிடிக்கலையா? ஆமா பிடிக்கல. ஆமா. வேற என்ன கேட்டாங்களா? வேற யாரும் கேட்டாங்க. யாரு? எப்படியான பொண்ணு
பூவா என் பூ ஒரு மழை என்ன வேலைன்னு தெரியுமாடா உங்களுக்கு ஏழ்மையான பொண்ணுனே ஏழ்மையான பொண்ணுனே என்ன எம்ஜிஆர் கேட்டாங்க. உன் மூஞ்ச ஆமா உன் மூஞ்சி பார்த்தா எனக்கு மூத்திரம் கூட வராது. டேய் அட பாவி உன்னை கட்டிக்கிட்டு ஏன்டா நீ என்ன அப்பப்போ பேஞ்சு வைக்கிறான் பாயிலே பேயறான் குச்சிட்டு வந்து மூஞ்சுக்காண்டி மரியாதை கொடு. டேய் என்னடா அட ஏன்டா போகாதமா அம்மா வீட்டுக்காரங்க மரியாதை கத்துக்கோ. அந்த ஆளு தொப்பி போட்டுக்கிறான்னு எனக்கு பிடிக்கலையா? ஆமா அப்புறம் உன்னை யார் தெரியுமா கேட்டாங்க? அவங்களா செத்துட்டாங்க. நீ சாவாதுக்கிறியா? நீ சாவலையே. என்ன கருத்தான பொண்ணு என்ன கலைஞ்சிருக்கா கேட்டாங்க. பூரிக்குமே தேவையில்லை. அவர் கண்ணாடி போட்டுக்கிறாருன்னு வானான்ட்டேன். இன்னும் யார் தெரியுமா கேட்டாங்க? வசதியான பொண்ணு வசதியான பொண்ணு வசதியான பொண்ணு எங்க? வசதியான பொண்ணு இந்த வச்சு ஊர்லயே என்ன கேட்டாங்க. இந்த ஊர்லயா? இந்த ஊர்ல யாரு? விநாயகண்ணா? என்ன? ஓஹோ யார் தெரியுமா கேட்டது? யாரு? திரட்டர் வச்சுக்கிறாரு அரிசிவா மாதிரி. அவர் என் மேல வீழ்ந்தா நான் செத்து விடுவேன்னு சொல்லிட்டு நான் வானான்ட்டேன். உன்னை யாரு தெரியுமா கேட்டாங்க? ராசியான பொண்ணு என்ன ராமதாசுக்கு கேட்டாங்க. ராசியான பொண்ணு காத்து வரல ஒரு கண்ணு மட்டும் என்ன பார்த்துன்னா வாய் போகுது. எல்லாம் காய் போடுவாங்க. இதெல்லாம் பயிர் போட்டுக்கிறியா? அது சீனியர். இது எங்க ஆயா பாடி. ஐயோ அதான் எங்க ஆயா. மூஞ்சான் அந்த மாதிரி யார் யாருக்கோ கேட்டாங்க. அங்கெல்லாம் வாக்கப்படாதோ வாக்கப்படாம வந்து வாக்கப்பட்டாடா கஜகோல் பாண்டியா. இந்த அகிலாண்ட காவேரிக்கு எதனா கொடுக்குறியாடா? ஒரு குழந்தை குத்துக்கிறியாடா? இது வரணும் முதல்ல பொம்பளையா என்ன எதுக்குடா கூப்பிட்டு இப்போ அடக்க ஒடுக்குமா இரு. என்ன இப்ப நான் என் அடக்கத்துல என்னடா பூச்சியா? என்ன அடக்கம் இல்லை. சரி அதாவது அதான் தேவையில்லை. எதுல கூப்பிட்டா? நம்ம கூப்பிட்டா என்னடா நல்ல மரியாதை கத்துக்குமா. வீட்டுக்கார இப்படித்தான் கூப்பிடணும். மகாராணி அம்மா வரும்படி உத்தரவு. என்ன மாதிரி ஆய்வா இருப்பாங்களா? ஆய்வே உன் ஆய்வுல பாதி கம்முன்னு போலாம். பார்த்ததே இல்லடா நானு. அவ்வளோ அழகா பாருங்க. கொஞ்சம் பேர் என்னடா பேர் வச்சிருக்கிற? அகிலாண்ட கோடி பிரபாண்ட நாள். அகிலாண்ட காவேரிக்கா? என்ன காவேரி? நம்ம அகிலாண்டா நீ ஒரு நாள் டெய்லி அனுப்பிருக்கேன். நானும் பண்றேன். கை வச்சுக்கின்னு அது சீல பேன் குச்சி போய்க்கிட்டு என்னப்பா வணக்கம் வந்து இருந்து வந்துமா என்ன இது கரமம் பிடிக்குது மூஞ்சியா? உன் முகத்துக்கு பாத்து என் முகத்தை வச்சா நல்லா இருக்குமா? கால் வாசிக்கிறியா? மூஞ்சி பாருமா. ஒரே ஒரு போட்டு
மாட்டா எடுத்து போய் எங்க மாட்டலாம் எம்எல்ஏ பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் இருக்கு பாத்தியா அங்க மாட்டிடு ஆமா உள்ள போறவங்க பாத்துட்டு போறாங்க முக்கத்தை தானா போகும் பொம்பளை அத்தை எந்த மாட்டு ஆம்பளை இதுல அவன மாட்டு சரி இங்க வாமா மகாராணி அம்மா வந்துக்கிறேன் யாருமா என் முன்னாடி வந்து நந்தவன் வீட்டு மாதிரி அம்மா அவள ஐயா உன்னோட அவங்களாம் அழகா இல்ல நானு நங்க போனா என்னை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் ஆமா உன்னை பார்த்து மூஞ்சி பார்த்து சரி நந்தவன் வீட்டு மாதிரியா போயிட்டு வாமா துணைக்கு வாமா போலாம் நான் வரேன். என் முன்னாடி உசாரா பாத்துக்குமா மூஞ்சி அங்க நச்சுட்டாங்க என் முன்னாடி கிஸ் குத்துமா உனக்கு அடே, நாய் வாங்கி எடுத்துருக்கா நான் நாய் நக்கி இருந்துருக்கியா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா ஒரே ஒரு பொண்டாட்டி அது நல்லா போடுமா பார்த்து வரல எங்க வாங்கே